ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த களி நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்கேன். நான் வந்து மெஷரிங் கப்பில் அளந்து வச்சுருக்கேன், நீங்கள் நார்மலான கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வெறும் வானொலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன், அதில் போட்டு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பொரி அரிசி வறுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நல்லா லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி வாயில் போட்டதும் நல்லா கடுகடுன்னு வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா பொரி அரிசி அளவுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு அரிசி. இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது அப்படியே ஆறட்டும். இப்படியே வச்சிட்டிங்கன்னா ஆறிடும். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த சிறுபருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்ல வாசனை வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அரிசி எடுத்த பிளேட்லேயே இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை ரவை பதத்துக்கு உடச்சி எடுக்க போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு அடிகனமான சாஸ்பேன் வச்சுருக்கேன். நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் அரிசி எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெல்லத்தை இப்போ நான் அந்த சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கம்மியாக மீடியமாக வேணும்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை பாகு பதம்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் இது கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை, நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. களி கிண்டுறதுக்கு நான் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணியை அளந்து சேர்த்துக்க போகிறேன். நான் ஏற்கனவே தண்ணி பார்த்திங்கன்னா அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் இந்த களிக்கு பார்த்திங்கன்னா 6 கப்பு தண்ணி தேவைப்படும். அதனால் 5 கப்பு தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். 1 கப்பு நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் 6 கப்பு மொத்தம் சேர்த்த தண்ணி. இப்போ இந்த வெல்லத்தையும் நம்ம இதில் வெடிக்கட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் ஏதாவது இருக்கும்ல, அதனால் நம்ம வெடிக்கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வெடிக்கட்டிட்டு மொத்தம் இப்போ இதில் 6 கப்பு தண்ணி இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பொங்கல் பதத்துக்கு தான் செய்ய போகிறேன், அதனால தான் 6 கப்பு வச்சுருக்கேன். இது கூடவே வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவை தட்டி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு களி கொஞ்சம் உதிராக வேணும்னா 5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க, வெள்ளைப்பாகோடு சேர்த்து. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் ரிப்பரில் போட்டு கொஞ்சம் ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி உடச்சிட்டோம்னா களி நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு நம்ம உடைக்கணும். ரொம்ப ரவையாக இல்லாமல் ரொம்ப பவுடராக இல்லாமல் நம்ம உடச்சி எடுத்துக்கணும். ரிப்பரில் ஒரு 3 டைம் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அரிசி எந்த அளவுக்கு உடச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்தால் தான் களி டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ வெள்ளைப்பாகு தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா திருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டோ இல்லை திருவியோ எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி பவுடர், அந்த பவுடரை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இல்லைனா கட்டியாக ஆகிடும். ஒருவேளை கரண்டியில் கலர கஷ்டமாக இருந்தால் விஸ்கு வச்சு நீங்கள் நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா கட்டி எதுவும் வராது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரும். இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா கலந்துக்கிறேன் இந்த களியை. இந்த களியை இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டோம்னா இந்த களி ரெடி ஆகிடுங்க. அப்படி இல்லை இது வெந்துருச்சா வேகலையா நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை குக்கரில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் வச்சு தான் உங்களுக்கு வேக வச்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நெய் சேர்த்துக்கிறேன். இந்த களிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். அதிக நெய்லாம் தேவைப்படாதுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இது அப்படியே நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓரளவு கெட்டி பதம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா லோ பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் மாற்றிக்கணும். நம்ம குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா களி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போது அடிகனமான குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூட அடியில் குக்கர் பிளேட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி வராத அளவுக்கு, அதாவது களி நம்ம ஊற்றினோம்னா பாதி அளவுக்கு வரா மாதிரி அளவுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம கிண்டி வச்சுருக்க களியை சேர்த்துட்டேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஏன்னா ஆவி தண்ணி பட்டுச்சுன்னா உள்ளே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தட்டு சேர்த்துட்டு குக்கரில் லைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். களி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 4 விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். களி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் கொஞ்சம் பொங்கல் பதத்துக்கு பண்ணதுனால இந்த ஸ்டேஜில் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா உதிர் உதிராக வேணும்னா நீங்கள் 5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வரும். பாருங்கள் நல்லா சூப்பராக பொலன்னு நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாய், ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி நல்லா செவக்க பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த களியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம நெய்யோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த களியோட இந்த நெய் முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் இந்த நெய் மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டால் போதும். அதிக நேரம் நம்ம கிண்ட வேண்டாம். கொஞ்சம் கூட பாத்திரத்துலேயும் அடி பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி நம்ம களி பண்ண போது ரொம்ப தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த களியை பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம கலந்து விட்டோம்னா நெய் நல்லா பிரிஞ்சு தலைன்னு இந்த களி எடுக்க வருங்க. இப்போ நீங்கள் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். களி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போ நம்மளோட களி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட பரிமாறிக்கலாம். நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த களி. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த களியை செஞ்சு முடிச்சிடலாங்க. களி செய்ய தெரியாதவங்க கூட இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.